வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் மகேஷ், கருணாகரனை பத்தி அவகிட்ட சொல்ல விடாம தடுத்த? வேண்டாமா, இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் கொஞ்சம் வெளியே போனாலும் கருணாகரன் உஷாராயிடுவோம். அதோட மித்ராவும் கேஸ வாபஸ் வாங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதான் கரெக்ட், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல வேளை நான் உளறி வைக்காம இருந்தேன். கருணாகரனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு நான் உண்மைய வாங்குறேன். கையெழுத்து போடுங்க. போடு. ஏய் செக்யூரிட்டி, வந்து கேட்ட தோடா. நீங்க கையெழுத்து போடுங்க. ஏய் ஒன்னதாண்டா. நீங்க எல்லாம் உள்ள போங்க. ஏய் செக்யூரிட்டி, ஏய் ஏய் செக்யூரிட்டி, ஆறு நடிக்கிற காதல விழ கேட்ட தோறடா. ஏய் அருவி கட்ட மடையா, கேட்ட தோற. சார் ஏன் சார் கத்துறீங்க? என்னது கத்திக்கிட்டு இருக்கனா? ஏய் வரடா. ஏண்டா லூசு பாயல, எல்லாரும் வேலைக்கு வர நேரத்துல எதுக்குடா கேட்ட மூடி வச்சிருக்க? சார் கேட்ட எப்ப சாத்தணும் எப்ப திறக்கணும்னு எனக்கு தெரியும் சார். அதான் சார் என் வேலை. என்னது உன் வேலையா? டேய் 5 நிமிஷமா ஆறு நடிச்சிட்டு இருக்கேன், செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி அப்படியே இருந்த இடத்துலயே நின்னுட்டு இருக்க. உன் வேலை என்னன்னு என்கிட்ட சொல்றியா? முதலாளியும் நானும் வந்தா கேட்ட திறக்கிறதும் சல்யூட் அடிக்கிறதும் தான் உன் வேலை. அதுக்கு தான் உன்னை இங்க நிக்க வச்சிருக்கோம். மாசம் பிறந்தா சம்பளம் கொடுக்கிறோம். சார் நான் இங்க நின்னு சல்யூட் அடிக்கிறேன், நீங்க முதலாளி ரூம்குள்ள போயிட்டு அவருக்கு சல்யூட் அடிக்கிறீங்க. ரெண்டும் ஒண்ணுதான் சார். என்னடா இன்னைக்கு பேச்செல்லாம் ஓவரா இருக்கு. ஒழுங்கு மரியாதையா வந்து 2 கேட்டையும் தர, வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங்ல விட்டுட்டு உனக்கு வந்து வச்சுக்கிறேன் கச்சேரிய. டேய் 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 செக்யூரிட்டி, வண்டியை உள்ள ஒண்ணுங்கற, ஏன்டா கேட்ட மூடுற? சார் உள்ள பார்க்கிங் ஃபுல் சார், வண்டி எல்லாம் உள்ள நிறுத்த முடியாது. அது எப்படிடா ஃபுல் ஆகும்? இந்த கருணாகரன் வண்டியை நிப்பாட்டுற இடத்துல எவனுக்குடா வண்டியை நிப்பாட்டுறதுக்கு தைரியம் இருக்கு? உங்க வண்டி நிறுத்துற இடம்னு பட்டா எழுதி கொடுத்திருக்கு. டேய் சார் வேலைக்கு போறவங்களுக்கு வழி விடுங்க சார். டேய் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். டேய் டேய் என்னடா பார்க்கிங்ல இடம் இல்லன்னு சொன்ன? அவங்கள மட்டும் ஏன்டா விடுற? அவங்களுக்கு மட்டும் சல்யூட் அடிக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? உங்க வண்டியை உள்ள நிறுத்த கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க, அதான் சொன்னேன். ஆனா அவங்களுக்கு அப்படி சொல்லலையே. என் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு இனிமே இடம் இல்லையா? எவன்டா சொன்னது? அவன் இவன் மரியாதை இல்லாம இங்க இருக்கிற யாரையும் பேசக்கூடாது. ஏய் மவனே, வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து லெட்ஜர்ல கையெழுத்து போட்டுட்டு மேல போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா. என்னங்க என்ன நடக்குதுங்க? தெரியலையே, இறங்க பாப்போம். சார் கையெழுத்து போடாதீங்க சார். ஏண்டா? லெட்ஜர் நோட்ல உங்க பேர் எழுதல சார். ஏய் ஏண்டா என் பேர் எழுதல? எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க.
யாரா சொன்னது? உங்க வண்டியை உள்ள விட வேண்டாம்னு யார் சொன்னாங்களோ அவங்க தான் சொன்னாங்க. என்னடா இன்னைக்கு எல்லாம் சூசகமா பேசிட்டு இருக்க? மாவன இரு, உள்ள போயிட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன்டா கச்சேரிய. அண்ணே, ஏன்னே அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிய? தேவையில்லாம ஏதாச்சும் பண்ண போறாரு. அவரால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. மேலிடத்துல என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். மேலிடத்துல சொன்னாங்களா? யாருன்னு? என்ன சொன்னாங்க? நம்ம மகேஷ் சார் தான் கருணாகரன் வந்தா உள்ள விடாதீங்க, இனிமே நம்ம கம்பெனி ஸ்டாப்னு கருணாகரனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. நான் தான் போனா போதுன்னு உள்ள விட்டேன். மகேஷ் சார் அப்படி சொன்னாரு? ஆமாமா. பாத்தியலா, நான் சொன்னேன்ல மகேஷ் சார் கருணாகரன் மேல கோவமா இருக்காருன்னு. ஆமா ஆனந்தி, கம்பெனிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி வா, உள்ள போய் பார்ப்போம். கையெழுத்து போடு. சரி வா. தள்ளு 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 தள்ளு, ஒதுங்க ஒதுங்க, ஓரம்போ எல்லாம் ஒதுங்க. என்னக்கா இது? நிஜமாவா சொல்ற? ஏ சௌசோ, இந்த விஷயத்துல நான் எதுக்கடி போய் சொல்ல போறேன்? இப்பதான் மகேஷ் சார் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏ ஜெயந்தி, என்ன மகேஷ் சார் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு? அதானே ஆச்சரியமா இருக்கே. ஆனா நல்ல முடிவாதான் எடுத்திருக்காரு. ஏய், என்ன காலையிலேயே மாநாடா? ஒழுங்கா போய் வேலைய பாருங்க, இல்ல சீட்டை கிழிச்சிருவேன். முதல்ல அந்த செக்யூரிட்டியோட சீட்டை கிழிக்கணும். அப்பதான் இந்த கருணாகரம் மேல எல்லாருக்கும் பழைய பயம் வரும். என்னது இது? சேர காணோம், எங்க போச்சு? நேம் போர்டையும் காணோம்.